இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 30:1. நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஆம் பிரியமானவர்களே, நம்ம வேலை இடத்துல நம்ம தெரிஞ்சவங்க வேற யாரோ ஒருத்தங்க நம்மளை கீழே தள்ளுற மாதிரி தோணுதா? ஒன்றை நினைவில் வச்சுக்கோங்க, நம்மளை உயர்த்தினவர் தேவன். நம்மளை கீழே தள்ள யாராலையும் முடியாது. கப்பர்நகூமில் இயேசு கிறிஸ்து சீமோன் வீட்டுக்கு போறாரு. அங்கே சீமோனின் மாமி கடுமையான காய்ச்சலால படுத்திருக்கிறாங்க. யாராலும் உதவ முடியாத அந்த நேரத்துல அவர்கள் இயேசுவிடம் அவளுக்காக கேட்கிறாங்க. உடனே இயேசு அவளிடம் சென்று அவள் கையை பிடித்து தூக்கி விடுறாரு. அந்த நிமிஷமே காய்ச்சல் அவளை விட்டு போனது. உடனே அவள் எழுந்து அவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கிறார். அதுபோல நம்முடைய பலவீனங்களில் தேவன் நம்மை விட்டு விட மாட்டாரு. நாம் விழுந்தாலும் கைவிடப்பட்டாலும் இயேசு நம்மை தேடி வந்து கையை பிடித்து தூக்கி விடுவாரு. நம்முடைய நோய்கள், பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவருடைய தொடுதல் ஒரு வார்த்தை போதும் மாற்றம் வர. ஆனால் அதில் மட்டும் நின்றுவிடக் கூடாது. அவளை போல நாம் எழுந்து தேவனை சேவிக்க வேண்டும். தேவன் நம்மை உயர்த்துவது ஒரு காரணத்துக்காகத்தான். இன்று நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இயேசு உங்களை நிச்சயமா உயர்த்த போகிறாரு. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கீங்கப்பா, நீர் எங்களை கை தூக்கி எடுப்பீர் என்று. ஆம் ஆண்டவரே, இதோ பேதுருடைய மாமியை போல ஆண்டவரே, நாங்கள் எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், வியாதியிலும் ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலும் ஆண்டவரே, வேலை இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவன் நீர் கை தூக்கி எடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே சப்பா. அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கை தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. யாரும் நம்மை கை தூக்கி விடவில்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, தேடிக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் நினைத்தீங்கன்னா அவங்களை கை தூக்கி இன்றைக்கே ஆண்டவரே உயரத்தில் வைக்க முடியும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, இதோ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, யாரும் எனக்கு துணை இல்லை, யாரும் எனக்கு கை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லை என்று நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வசனம் ஆண்டவரே போய் ஆண்டவரே தொடுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை அவர்களை தொடுவதாக. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரம் அவர்களை தொடுவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை தொடுவதாக. ஆண்டவரே, அப்படியாக கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நீங்க சுகம் கொடுக்கணும், நீங்க உயர்த்தணும், நீங்க தூக்கி விடணும் ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்ய போகிற கிருபைக்காகவும் தயவுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.